வணக்கம் நண்பர்களே, இது என் தமிழ் எந்நாடு. மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பேசிக் எக்ஸல் லேர்னிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செல்லை எப்படி ஃபார்மேட் பண்ணுறது. அதற்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரிஜினல் டேட்டா டிஃப்ரெண்ட் டைப்பில் நான் இங்கே கொடுத்துருக்கேன். டேட்டா ஆஃப்டர் ஃபார்மேட்டிங் இந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறத நம்ம இங்கே அப்சர்வ் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு டேட்டாவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஃபார்மேட்டிங் செல்லை ஃபார்மேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, எந்த செல்லில் இருக்கிற டேட்டாவெல்லாம் ஃபார்மேட் பண்ணுறோமோ அதை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் ஃபார்மேட் செல்ஸ் இது செலக்ட் பண்ணால் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர், அலைன்மெண்ட், ஃபாண்ட், பார்டர், ஃபில், ப்ரொடெக்ஷன் இதை பற்றி நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபார்மேட்டிங் மட்டும்தான் பண்ண போகிறோம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கீழே இருக்கிற கேட்டகிரி தான். ஜென்ரல், நம்பர், கரன்சி, அக்கௌண்டிங், டேட், டைம், பர்சன்டேஜ், ஃப்ராக்ஷனு, சயின்டிஃபிக்காக நம்பர் எப்படி எழுதுறது, டெக்ஸ்ட்டு அப்படிங்கிற வகைகளை நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதை இன்னொரு இடத்துல பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் இங்கே ஜென்ரல்னு இருக்குது பாருங்கள். ஒரு விண்டோ ஜென்ரல் இருக்குங்களா, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஐக்கான்ஸில் அக்கௌண்டிங், நம்பரிங் ஃபார்மேட் பண்ணுறது, பர்சன்டேஜ், அந்த விண்டோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே ஐக்கானாக இருக்கும். இன்க்ரீஸ் டெசிமல், டிக்ரீஸ் டெசிமல். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் இந்த விண்டோவில் இருக்கிற கேட்டகரியை மறுபடியும் ரீட் பண்ணுவோம். ஜென்ரல், நம்பர், கரன்சி, அக்கௌண்டிங். அந்த ஃபார்மேட் செல்லில் நம்ம எப்படி இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தோமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இது ரெண்டு மெத்தடில் நம்ம செலக்ட் பண்ணி மாற்றலாம். இப்போ ஜென்ரல் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் எப்போதுமே ஜென்ரலாகவே இருக்கும். அப்படிங்கும்போது இந்த ஃபார்மேட் செல்லில் ஜென்ரல் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா சாம்பிள் என்ன கொடுத்துருக்கு. ஆல்வேஸ் நீங்கள் இந்த மாதிரி வரும்போது மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் சாம்பிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம தவறாமல் படிக்க கற்றுக்கணும். ஸோ ஜென்ரல் ஃபார்மேட் செல்ஸ் ஹேவ் நோ ஸ்பெசிஃபிக் நம்பர் ஃபார்மேட். அதில் இந்த நம்பர் ஃபார்மேட்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டெசிமல் இருக்கணும், அப்புறம் பாயிண்ட்டுக்கு முன்னால் எத்தனை டிஜிட்டில் நம்ம வச்சுருக்கணும். இப்போ 1000 அப்படின்னு போட்டோம்னா 1000க்கு மேலே போகும்போது என்ன பண்ணுவோம், அந்த 3 டெசிமலுக்கு அப்புறம் ஒரு கமா கொடுப்போம். 1 லேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,00,0,0,0,0 அந்த மாதிரி நம்ம எழுதியிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி டைப்பில் எழுதுறதுக்கும் அங்கே ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு டைப்பாக பார்க்கலாம். இந்த ஒரிஜினல் டேட்டாவில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு சாம்பிளுக்காக காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சாம்பிளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரைட் கிளிக் ஃபார்மேட் நம்பரில் டெசிமலுக்கு அப்புறம் டாட்டுக்கு அப்புறம் எத்தனை டெசிமல் இருக்கணும். இப்போ இங்கே 2ன்னு டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 0.00, 0.50, 0.63, 0.88. ஆனால் ஒரிஜினல் டேட்டா பாருங்கள் 0.625 இருக்குது. இப்போ 2 டெசிமல் கொடுக்க போய் தான் இது 0.63 அப்படிங்கிறது அவுட்புட்டாக வருது. ஏன்னா அந்த 5ங்கிறது ஒரு டெசிமலுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதில் நமக்கு வருது, அவுட்புட்டாக வருது. இப்போ இதே 3 டெசிமலுக்கு மாற்றலாமே. ரைட் கிளிக் ஃபார்மேட் 3 டிஜிட் மாற்றணும்னா பாருங்கள் 0.625, 0.625 மாறிடுச்சிங்களா. சரி, அடுத்தது நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்லை செலக்ட் பண்ணி பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே ஆப்ஷனில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்பர் பார்த்ததுக்கப்புறம் கரன்சி. இப்போ கரன்சி இந்த வேல்யூக்கு முன்னால் கரன்சியோட வேல்யூ
டாலர், யூரோ, இந்தியன் கரன்சி, ருபீஸ், அந்த சிம்பிள் மட்டும் இதில் நம்ம எழுத முடியும். பட் நம்பரோட வேல்யூ அப்படியே இருக்கும். கால்குலேஷனில் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த மணியோட சிம்பிள் சேர்ந்து வரும். அதற்காக இங்கே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஜென்ரலாகவே இதை மாற்றுறதுக்கு மறுபடியும் ரைட் கிளிக், ஃபார்மேட் செல், ஜென்ரல் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் பழையபடி போயிடும், அந்த முன்னில் இருக்கிற சிம்பிள் வராது. ஸோ நம்ம அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். அக்கௌண்டிங் அல்லது இங்கே காமா. ஸோ இது தௌசண்ட்ஸ் செப்பரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த 3 டிஜிட்டுக்கு அப்புறம் காமான்னு சொல்கிறேன், அந்த ஆப்ஷனுக்காக சொல்கிறது. இப்போ அதே இதை நம்ம வந்து அக்கௌண்டிங்லையும் பார்க்கலாம். அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே அது அந்த 1000, இது பாருங்கள், 1000 1க்கு அப்புறம் கமா போட்டு 2 3 4 இருக்கு பார்த்தீங்களா, இது 1234. அதேமாரி 123 பாருங்கள். சரிங்களா? அடுத்தது அக்கௌண்டிங் பார்த்துட்டோம். டேட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம இது ஃபுல்லாக நம்பரிங் ரிலேட்டடாக பார்த்து முடிச்சிடலாம். பர்சன்டேஜ் ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்? இப்போ 0.5 அப்படிங்கிறது 50%, 1 அப்படிங்கிறது 100%, 0.1 அப்படிங்கிறது 10%. பார்த்தீங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் கிளிக், ஃபார்மேட் செல், பர்சன்டேஜ், அப்படி நம்ம செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். 0.1ங்கிறது என்ன வருது, 10%, 0.5ங்கிறது 50%, 0.625 அப்படிங்கிறது 62.5%. சரிங்களா? அடுத்தது பர்சன்டேஜுக்கு அடுத்தது ஃப்ராக்ஷன். அது 1/8, 1/4, 1/2, 1/16, 1/32, இந்த மாதிரி டெசிமலுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் அந்த ஃபார்மேட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 0.625, 0.875, 0.25 இப்படிங்கிறது எல்லாமே அந்த ஃப்ராக்ஷனில் பார்க்கும் பொழுது 2 ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ராக்ஷன் பாருங்கள், 0.5ங்கிறது 1/2, 0.625ங்கிறது 5/8, 0.875 அப்படிங்கிறது 7/8. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனை வந்து நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற ஃபார்மேட்டும் நம்ம இதில் அவைலபிளாக இருக்கிறத பார்க்குறோம். அடுத்தது இது ஜென்ரலாக மாற்றிடலாம். பழையபடி ஒரிஜினல் டேட்டா கொண்டு வந்திருக்கோம். ஜென்ரலிருந்து சயின்டிஃபிக் மெத்தடில் நம்ம எப்படி, அதாவது எக்ஸ்போனென்ஷியல் அப்படி சொல்கிறோம், 10 to the power ரைஸ் பண்ணி எழுதணும். இப்போ அது இது பாருங்கள், 1,23,456 ஒரு நம்பர் இருக்குது. இது எப்படி எழுதலாம்னா 1.23456 × 10 to the power 5ன்னு எழுதலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்மேட் செல், சயின்டிஃபிக், டெசிமல் பிளேசஸ் வந்து நம்ம 2ன்னு வச்சுக்கலாம். ஓகே கொடுத்தோம்னா 1.23 அதுக்கப்புறம் 456ங்கிறது வராது. ஏன்னா நம்ம 2 டெசிமல் தான் கொடுத்துருக்கோம். டெசிமல் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த வேல்யூ வரும். அதே மாதிரி இது 1,23,456 அப்படி இஸ் நத்திங் பட் 1.23 எக்ஸ்போனென்ஷியல், அதாவது 10 to the power 5 அப்படிங்கிற மீனிங்கில் இதை ஃபார்மேட் பண்ணியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படிங்கிறது 10 to the power 5. இப்போ இங்கே பாருங்கள் -1 இருக்குது. அது காரணம் என்ன அப்படின்னா இது வந்து டெசிமலில் இருக்குது. இப்போ இது வந்து 5 × 10 to the power -1 அப்படின்னா 5/10ன்னு அர்த்தம். நத்திங் பட் 0.5. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்தது நம்ம சயின்டிஃபிக் பார்த்துட்டோம். டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது இப்போ மறுபடியும் நம்ம இதை வந்து ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஃபார்மேட் செல், ஜென்ரல்,
இப்போ இங்கே 1 2 3 அப்படிங்கிற ஒரு நம்பரை தான் நம்ம இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த 1 2 3 அப்படிங்கிறது எனக்கு வந்து 0 1 2 3ன்னு எழுதணும். ஜென்ரலாக 0 1 2 3ன்னு என்ட்ரி பண்ணால் கூட அவுட்புட் வந்து 1 2 3 தான் இருக்கும். ஏன்னா 0 அப்படிங்கிறது முன்னால் போட்டோம்னா அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. ஸோ அது வந்து டெக்ஸ்ட்லேயும் வந்து பிரிண்ட் அவுட்லேயும் அப்பியர் ஆகாது. பட் எனக்கு டெக்ஸ்ட்டில் 0ங்கிறது வரணும், அவுட்புட்டில் வந்து 0ங்கிறது வரணும் அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து டெக்ஸ்ட்டுங்கிற ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து பண்ண முடியும். நம்பருங்கிற ஃபார்மேட்டை மாற்றி டெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ நம்ம எடுத்துடுறோம். இதை நம்ம எடுத்துட்டு ரைட் கிளிக், ஃபார்மேட் செல், டெக்ஸ்ட்னு கொடுத்ததுக்கு அப்புறம் 0 1 2 3 அப்படின்னு டைப் பண்ணோம்னா என்டர் பண்ணிட்டேன், அப்படியே இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், நான் இங்கே வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு 0 1 2 3 என்டர் பண்ணியிருக்கேன். வேல்யூ என்டர் பண்ணுறதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ தவறு இருக்குது. பாருங்கள், இது ஆல்ரெடி டெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை மறுபடியும் நல்லிஃபை பண்ணுறதுக்கு கன்வெர்ட் டு நம்பர், மறுபடியும் நார்மல் மோடு கொண்டு வந்து கன்வெர்ட் டு நம்பர்னு போட்டோம்னா பாருங்கள், இந்த 0 டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஸோ டெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டில் நீங்கள் போயிட்டு 0 1 2 3 கொடுத்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும். நம்பர் ஃபார்மேட்டில் 0 1 2 3 கொடுத்தோம்னா அந்த 0 அது டிஸப்பியர் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஜென்ரலாக சரி இதில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மேட்டிங் கண்டிஷன்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா டேட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டேட், இந்த டேட்டை தான் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ இதையே நம்ம வந்து ஒரு 2 3 காப்பி எடுத்து வச்சுக்கலாம். பேஸ்ட். அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், ஃபார்மேட்டிங் பண்ணுறதுக்கு ஃபார்மேட் செல், அதில் டேட்டு, இதில் 14/03/2012 அப்படிங்கிற ஃபார்மேட் என்னன்னா டேட்டு, மாதம், வருஷம். அடுத்தது பாருங்கள், அந்த மந்த்து அப்படியே நம்ம எழுதியிருக்காங்க, மார்ச்னு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா இல்லை இந்த மாதிரி இதில் இருக்கிற அத்தனை ஃபார்மேட்டுமே நம்மளால் மாற்றிக்க முடியும். ஸோ ஒரு சாம்பிள் பார்த்திங்கன்னா மார்ச் அப்படி இந்த ஆப்ஷன் எடுக்கும்போது பாருங்கள் 15th March 2023 மாதிரி. இப்போ அடுத்தது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார்மேட் செல்லில் டேட்டில் போயிட்டு டேட்டு மாதத்தை வந்து நம்பரில் கொடுத்துட்டு வருஷத்தோட கடைசி 2 டிஜிட்டை மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி மாறிக்கலாம். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இதுதான் டேட் வந்து ஃபார்மேட்டாக மாற்றுறது. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா லாங் டேட்டுங்கிற ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி March 2023 அப்படிங்கிற ஆப்ஷன் அதில் இருக்கிறதுனால நமக்கு இங்கே அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ டைம்ங்கிறதுல வந்து என்ன மாதிரி டைம், இப்போ சப்போஸ் இங்கே இப்போ இந்த நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நம்பர் 24ன்னு வச்சுக்கலாம். 24 12 6 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த இதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல், டைம் இப்படி கொடுத்தோம்னா இந்த 24 அப்படிங்கிறதும் ஃபார்மேட் படி 24 ஹவர்ஸுங்கிறது 000 தான். 12 ஹவர்ஸ்லேயும் வந்து அது மறுபடியும் 000ங்கிற மாதிரி, அதாவது 12 and 24 will be taken as 0.
12 ஹவர்ஸ்லேயும் வந்து அது மறுபடியும் 000ங்கிற மாதிரி, அதாவது 12 and 24 will be taken as 0. இங்கே 6 நம்ம இதற்கு முன்னால் என்ன கொடுத்துருந்தோம் ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஆமாம், 6ங்கிறது 6 hour அப்படியே இருக்குது. மறுபடியும் நம்ம வந்து பின்னால் போனோம்னா 0.625 அப்படிங்கிறது வந்து 15 மணி நேரம். அதில் 0.75 அப்படிங்கிறது நியர்லி 21 hours. 0.25 அப்படிங்கிறது 6 hour. அதே மாதிரி 0.1 day அப்படின்னா 2 hours 24 minutes. ஸோ இது வந்து டைம், இந்த நம்பரை எப்படி டைமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குங்கிறத யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஓகே நண்பர்களே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃபார்மேட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னும் இதை வந்து பின்னால் வரக்கூடிய அப்ளிகேஷனில் வீடியோவில் நம்ம இதை அப்ளை பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் பிகினிங்கில் ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்காக தான் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.